Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்துடைய முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். என் கிருபை உனக்கு போதும். எபேசியர் 2 அதிகாரம் 8 இறைவசனம். அவருடைய கிருபை நமக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், நம் உறவினர்களோடு வரும் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், நம் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் சிக்கல்கள், இதில் அனைத்திலுமே அவருடைய கிருபையே நம்மளை தாங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்த காரியமாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லும் வழியிலே நாம் பின்பற்றி செல்வோமே ஆனால் நமக்கு எல்லா இடங்களிலும் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். குழந்தை வளர்ப்பதிலே ஒரு ஞானம் கிடைக்கும். பொருளாதார நெருக்கடி எப்படி சமாளிப்பது என்ற ஞானம் கிடைக்கும். ஊழியத்தில் கூட ஒரு நல்ல பாதைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எனக்கு பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். கீழ்ப்படிவது என்பது எப்பேற்பட்ட ஒரு அன்பளிப்பு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு கீழ்ப்படிவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று எப்போதாவது யோசித்து இருக்கிறீர்களா? தாவீது ராஜாவும் அப்படிதான் யோசிக்கிறார். அதனால்தான் உங்களுக்கு கீழ்ப்படியும் ஆசையை எனக்குள் தூண்டுங்கள் என்று ஜெபம் செய்கிறார். சங்கீதம் 51 அதிகாரம் 12 இறைவசனம் இப்படியாக சொல்கிறது: உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆகவே கீழ்ப்படிவதற்கு நாமளாலே வந்து முடியாது. அதற்கு மாறாக நம் ஆண்டவரிடத்திலே உதவிகளை கேட்கலாம். அந்த கீழ்ப்படியும் எண்ணம் ஆக இருந்தாலும் சரி, அந்த கீழ்ப்படிவதை நம் செயல்பாட்டில் எப்படி காட்டுவது என்பதை நம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்யலாம். அப்போது அவர் பகிரங்கமாக நமக்கு பதில் தருவார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது சில சமயம் தாவீதுக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. நமக்கும் அப்படிதான் இருக்கலாம். அதற்கு ஒரு காரணம், கீழ்ப்படியாமல் இருக்கும் சுபாவம் நம் ஒவ்வொருவருக்கும் பிறவிலேயே வந்துவிட்டது. 2வது காரணம், கலகம் செய்ய சாத்தான் நம்மை தூண்டிக் கொண்டே இருக்கிறான். அவனைப் போலவே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். 3வது காரணம், நம்மை சுற்றி இருக்கும் மக்களும் கலகம் செய்ய வேண்டும், எதிர்த்து போராட வேண்டும் என்று சிந்தையோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிந்தை தான் கீழ்ப்படியாதவர்களிடம் இப்போது செயல்பட்டு வருவதாக பைபிள் சொல்கிறது. எபேசியர் 2 அதிகாரம் 2 இறைவசனத்தை நாம் வாசிப்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாய அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த உலக மக்கள் எப்படியாக இருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்தோமையானால், கீழ்ப்படியாமல் போவது, மற்றவங்களை அதிகாரம் செய்வது, ஏன் பிள்ளைகள் வளர்ப்பதில் கூட தன் இஷ்டத்துக்கு வளர்ப்பது. எப்படி வளர்க்கும்போது என்ன ஆகும்? அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக, நல்ல ஒரு வாழ்க்கை முறையை
மறந்து விடுகிறார். அப்படி என்றால் நமக்குள் இருக்கும் தவறு செய்வதற்கான இயல்பையும் கீழ்ப்படியக்கூடாது என்ற இந்த உலகமும் சாத்தானும் கொடுக்கும் தூண்டுதலையும் எதிர்த்து போராட வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கும் அவர் யாருக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் கீழ்ப்படிவதற்கும் நாம் நிறைய முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் மூலியமாக அவருடைய கிருபை நம்மளை தாங்குவதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் விசுவாசிக்காமல் இருக்கும்போது அந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம் மனதிலே ஒரு ஆசை எழும்ப வேண்டும். நான் ஆண்டவரின் வழியிலே நடக்க வேண்டும், அவருடைய சித்தத்தின்படியாக என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால்தான் அவருடைய கிருபை நம் வாழ்க்கையிலே செயல்படும். இன்றைக்கு நம்மளோட குடும்பத்திலே, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவர் அளிக்கும் கிருபையை நாம் மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அக்டோபர் மாதத்திலிருந்தாவது அவருடைய கிருபைக்காக, அவருடைய சித்தத்திற்காக நாம் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, இந்த அக்டோபர் மாதத்து வாக்குத்தத்தம் மூலியமாக உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் என்ற இந்த வார்த்தையானது, இந்த ஜீவனுள்ள வார்த்தையானது அப்பா எங்களை தாங்குகிறது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே, எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை ஆண்டவரே. அப்பா, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோ எங்கள் வாழ்க்கையிலே அதை நாங்கள் செயல்பட எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்துடும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம், அவங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கின்றோம். அவங்களோட குடும்பத்தில் அநேக இடங்களிலே ஒரு சமாதானம் நிலவ தேவ கிருபை செய்யும். உம்முடைய கிருபையை முழுமையாக முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ள வகை செய்யும். சாத்தானுடைய சதுராட்டங்களை எல்லாம் இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளும். அவர்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். கர்த்தாவை துதிக்கிறோம், இயேசு மூலியமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Now you are watching New Eden TV.